ஃபஸ்ட்டு வந்து முன்பக்கம் அளவு எடுக்கணும். மேலேருந்து இது வரைக்கும் 12.5 வருது உங்களுக்கு முன்பக்கம். இங்கே வந்து முன்பக்கம் பாருங்கள், முன் உயரம் வந்து 12.5 வருது. அவ்வளோ எடுத்துட்டேன். மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 19, அதில் பாதி வந்து 9.5, நம்மளுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 ஒன்று சைடில் ஆகலாம். அப்போ 11 விடணும். ஓகேவா? இப்போ 11 பாருங்கள், இதோட ஒன்று 11 அளவு இதோட அங்கேருந்து அந்த கடைசிலேருந்து இது வரைக்கும் 11. அதே மாதிரி ஃபுல்லாக நீட்டுக்கு 11 எடுத்துக்கணும். நம்ம அகல 11 எடுத்தாச்சா? சரி, இப்போ இது முன்பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் அப்படி திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போடும் இல்லையா எப்பயும் போல், அது மாதிரி திருப்பி போட்டுக்கணும். முன்கழுத்து வந்து இங்கேருந்து 5 இது வரைக்கும் 5.5 எடுத்துக்கிறோம். 5 அளவு. அதேமாதிரி இங்கேயும் 5.5 வருது. அதுமாதிரி ஆம்பு ஹோல் பார்த்திங்கன்னா அங்கே மேலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே 5.5 வருது. இப்போ ஆம்பு ஹோல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா 8.2 வருது. இங்கேருந்து ஆம்பு ஹோல் எடுத்தால் 8.2 வரும். அந்த 8.2 அங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தா நம்மளுக்கு வந்து 9.5 வரணும். இங்கேருந்து இந்த ஆம்பு ஹோல் வரைக்கும் 9.5 வரணும். ஏன்னா இந்த 19 பாதி 9 வருதுலேயே அந்த 9 வரணும். அப்போ தான் நம்ம அடுத்து எடுத்த அளவு கரெக்டாக இருக்கும். இது 1 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு. ஃபஸ்ட்டு இதோடு நம்ம 4 கட் பண்ணிடுறோம். 4 பீஸும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மேலே 2 பீஸை மட்டும் தூக்கிட்டு கட் பண்ணுவோம் குடஞ்சி. அது கட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து இது பின் உயரம். பின் உயரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 16.7 இதோடு வருது. இங்கேருந்து மேலேருந்து 16.7 வருது. 16.7. சரி, இங்கே வந்து 13 வருது. இதோட 16.7 வருது. இந்த லாஸ்ட்டோட 16.7, இதோட வந்து 14.2 வருது. இதோட அதுதான் குறிச்சிருக்கோம் 14.2. லாஸ்ட்டு 16.7. இப்போ பின் உயரம் பார்த்திங்கன்னா இதோட 14.2, இதோட 16.567 விட்டாங்க. இதுதான் அது பின் உயரம் லென்த்து. இது வந்து முன் உயரம், இதோட 12 வருது. இதோட கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த அளவு பார்க்குறோம். இப்போ கொக்கி பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் கொக்கி பக்கம் தான் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 1 இன்ச்சு விட்றோம் இல்லையா, இங்கே 1 இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து இப்படி அளவு எடுக்கிறோம். அளவு எடுக்கும்போது இது வரைக்கும் தான் வருது. ஆனால் இது வரைக்கும் வரணும். ஏன்னா உங்களுக்கு கிராஸாக அப்படி தூக்கிட்டு இருக்கிறான். அவங்க சொல்கிறது கரெக்டான அளவு இது தானா, இப்படி தூக்கிட்டு கிராஸாக அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வரணும் அளவு. ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் தான் இருக்குது கொக்கி பீஸ் இங்கேருந்து வச்சு பார்த்தா. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இழுத்து வைக்கணும். இப்படி இதை இப்படி இழுத்து வச்சா முன்னாடி இது வரணும். இந்த பக்கம் இப்படி இழுத்து வச்சு தான் பார்க்கணுமா. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள் மேலே தூக்கிட்டு வருதா, இப்படி கிராஸாக வருது பாருங்கள். அது தப்புன்றாங்க, தப்பாக கட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க அவங்க. என்னென்னு தெரியல, அப்படி கிராஸாக வருது. நான் என்ன சொன்னேன், இப்படி கீழே பின்னாடி இழுத்து வச்சேன். இப்படி இழுத்து வச்சா அது தப்புன்றாங்க. இப்படி இழுத்து வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்படி இழுத்து வச்சா தான் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன அப்படி சொல்கிறாங்க, இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும். நல்லா இப்படி முன்னாடி வரணுமா, நல்லா இப்படி வச்சா தான் கரெக்டு. அப்படி முன்னாடி வரும்போது இங்கே இப்படி கிராஸாக இருக்குன்றாங்க. என்னென்னு தெரியல. இப்போ வந்து இங்கேருந்து 1 இன்ச்சு தள்ளி விட்டுட்டு இந்த கொக்கி பீஸ் இங்கேருந்து வச்சு பார்க்கணும். இங்கேருந்து வச்சு பார்த்தா இங்கே தையல் வருது இல்லையா, தையலுக்கு இங்கே அளவு தையல் கட் பண்ணுறதுக்கு இந்த தையலுக்கு நேராக விட்டுட்டு பக்கத்தில் 1 இன்ச்சு கட் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் பார்த்தா இதோடு தான் வருது. பட் அதான் இவங்க எக்ஸ்ட்ரா அப்படி விட்டுருக்குறாங்க. அப்புறம் கடைசியில் இது வரைக்கும் 16.7 இவ்வளோ இடம் விட்டுருக்காங்க. இந்த பக்கம் அந்த வீப்பட்டி ஷேப் பக்கம் அந்த பக்கம் பார்த்தோம்னா தையலுக்கு நேராக அந்த மார்க் வரணும். தையலுக்கு நேராக மார்க் வந்து கொஞ்சம் மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே விடணும். அப்போ மேலே இருக்கிறதுக்கு இங்கே விடணும். நம்ம இந்த தையலுக்கு நேராக வரணும். இந்த மார்க்குக்கு நேராக இந்த தையல் வரணும். இப்போ தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு பக்கத்தில் நம்ம விட்டுருக்கோம். அப்போ மார்க்கிங் இங்கே பண்ணணும். தையலுக்கு நேராக தான் மார்க் பண்ணணும். அதுக்கு மேலே தான் இங்கே 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே அது மாதிரி தையல் இதோட முடியுது. அப்போ பட்டி வச்சு ஜாயின் பண்ணும்போது சரியாக போயிடும் தைக்கிறதுக்கு. இப்போ இந்த தையலுக்கு நேராக இங்கே வருது. இதுக்கு 1/2 இன்ச்சு தள்ளி விட்டு கட் பண்ணோமா. அதேமாதிரி இந்த தையலுக்கு நேராக தான் மார்க் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் நான் இதோட கட் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே கொஞ்சம் தள்ளி கட் பண்ண மாட்டேங்குது 1 இன்ச்சு. ஆனால் மார்க் பண்ணி இதோட தான் மார்க் பண்ணிருந்துச்சு. இந்த தையலுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே தள்ளி கட் பண்ணணும் நம்ம. ஆனால் நான் வந்து முன்னாடி இதோட கட் பண்ணிட்டேன். பரவாயில்லன்ட்டு அவங்க பட்டி பீஸ் வச்சு பண்ணிக்கலான்ட்டாங்க. ஆனால் அந்த தையலுக்கு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ண மாட்டேங்குது. விட்டாச்சு. சரி பரவாயில்லன்ட்டாங்க. அவ்வளோதான், இங்கே கட் பண்ண தேவையில்ல, இது அப்படியே வச்சுக்கலான்ட்டாங்க. குடிக்க மாட்டேன்னா போ. இந்த முன்பக்கம் இந்த பக்கம் மட்டும் சைடில் 2ஆக கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது பின்பக்கம் அளந்து அதே மாதிரி நம்ம அளவு அந்த மேலேருந்து இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இவங்களுக்குமே கொஞ்சம் அப்படியே அந்த அளவை விட கொஞ்சம் தள்ளி இப்படி கட் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான். முன்பக்கம் பின்பக்கம் கட் பண்ணி கை வந்து நாளைக்கு தான் கட் பண்ணணும். ஓகே, பாய்.